அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவிலிருந்து தப்பித்து விட்டதாக உலகமே நிம்மதி பெருமூச்சு விட்டு பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று கம்பேக் கொடுத்துள்ளது. இந்தியாவில் 6000க்கும் அதிகமான நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று காலை 8 மணி வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதும் 6133 பேர் கொரோனா நோய் தொற்றுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். புதிதாக 378 பேருக்கு கொரோனா இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகபட்சமாக கேரளாவில் 144 பேருக்கு புதிதாக பாதிப்பு ஏற்பட்டும் உள்ளது. அதேபோல குஜராத்தில் 105 பேரும், மேற்கு வங்கத்தில் 71 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டும் உள்ளனர். கேரளாவில் 3 பேரும், கர்நாடகாவில் 2வரும், தமிழகத்தில் 1 என 6 பேர் கொரோனாவால் நேற்று முன்தினம் பலியாகியும் உள்ளனர். இவர்கள் 6 பேருக்குமே நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற இணை நோய்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரே நாளில் நாடு முழுவதும் 754 பேர் குணமடைந்தும் உள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 65 பேர் கொரோனாவுக்கு பலியானதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவல் அதிக அளவில் இருப்பதால் மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க பள்ளி கல்வித்துறைக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. காய்ச்சலுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான மற்ற மாணவர்களுக்கு எளிதில் பரவும் அபாயம் உள்ளது. இதனால் காய்ச்சல் உள்ள மாணவர்கள் விடுமுறை எடுத்து வீட்டிலேயே ஓய்வெடுக்கவும் பள்ளிக்கு வரவேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. கொரோனா மற்றும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மூலம் நோய் உண்டாவதற்கும் அதன் அறிகுறிகள் வெளிப்படுவதற்கும் பொதுவாக 1 முதல் 4 நாட்கள் ஆகும். அதன் பிறகு காய்ச்சல் 3 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த 2 நோய் தொற்றுகளின் பெரும்பாலான அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருப்பதால் கொரோனா மற்றும் இன்ஃப்ளூயன்சா நோய் தொற்றுக்கு இடையான அறிகுறிகளை கண்டறிவது மிகவும் சிக்கலான ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது.